ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேர்கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNEA 2026 கவுன்சிலிங்கில் எவ்வளோ இன்ஜினியரிங் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத பற்றின முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த வருடத்தை விட இந்த வருடம் எவ்வளோ இன்ஜினியரிங் சீட்ஸ் கூடியிருக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான சீட்ஸ் கூடியிருக்கு, டிமாண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய காலேஜ்லேருந்து தூக்கிட்டு இருக்காங்க, எதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டாட்னு சொல்லுவோம் இல்லையா, அது அண்ணா யூனிவர்சிட்டியோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் நிறைய பேருக்கு நம்மளோட கட் ஆஃப் மார்க்கு எந்த கல்லூரி கிடைக்கும், என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும், எந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்படி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம். ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸில் ஃபில்அப் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கைடன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. சரியா? இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, கடந்த வருடம் 2025 TNEA கவுன்சிலிங் மூலமாக இன்ஜினியரிங் சீட்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1,31,000 இருந்துச்சு. சரிங்களா? அதுவே 2026 பொறுத்த வரைக்கும் 1,38,000 சீட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது நிறைய குறிப்புகள்லேருந்து தெரியுது. இதனால 7,000லேருந்து 8,000 சீட்ஸ் வந்து கடந்த வருடத்துக்கு கூடும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் தான் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? அடுத்து இதில் பிக்கஸ்ட் கிளியன்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆல்வேஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னால கிங்கு சிஎஸ்சி தானே இன்றைக்கி டேட்டுக்கு. ஸோ இதில் தான் அதிகமான சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்சி பார்த்துலாம். ஸோ இந்த வருடம் கிட்டத்தட்ட 47,600 சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோர் சிஎஸ். அதுக்கப்புறம் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 5,600 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கணக்கு பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் நிறைய மாணவர்களுடைய ட்ரீம் சாய்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 456 இன்ஜினியரிங் காலேஜஸில் 400க்கும் அதிகமான காலேஜஸில் இந்த சீட் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் டாப் 20 காலேஜுக்குள்ளே வரணும்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் 190லேருந்து 200 மார்க். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNEA காலேஜ் படிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ பிசின்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஹை டிமாண்ட், அதாவது அதிகபட்சமான சீட்ஸ் எதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா AML, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இங்கே கிட்டத்தட்ட 10,000 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்குது. இது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய நம்பராக இருக்கும். இது 200க்கும் அதிகமான காலேஜஸில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் இருக்குது. சரிங்களா? 3வது இடத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் கிட்டத்தட்ட 25,000 சீட்ஸ் இருக்குது. சிஎஸ்சிக்கு அடுத்ததாக அதிகமாக இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து இதுதான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஐடி சர்வீஸில் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது எல்லாமே சேர்த்து வந்து 27,300 அந்த ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். 27,300 சீட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 7,300 சீட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணிக்காங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், சிஎஸ்சி, AIDS, CSBS இது எல்லாமே சேர்த்து 10,000 சீட்ஸ் வந்து கம்பைண்டாக இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேபிட் க்ரோத் இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து சைபர் செக்யூரிட்டி, IoT, ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 சீட்ஸ் வந்து இருக்குது. இது 2,400 சீட்ஸ் வந்து கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் அதிகம். சரிங்களா? இதுலேயும் நல்ல உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நிறைய காம்படிஷன் இல்லாத நல்ல பிரான்ச்சஸை பார்த்துலாம். நீங்கள் ஒரு 80 to 90% கட் ஆஃப் எடுத்தாலே இந்த சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அப்பரல் ஃபேஷன் டெக்னாலஜி, சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இதெல்லாம் ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் இருக்குது. இந்த கோர்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வந்து பாருங்கள், ஸ்பெஷல் அண்ட் சாண்ட்விச் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலில் இருக்குது, ப்ரொடக்ஷனில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது. இது எல்லாமே 5 வருஷம் கோர்ஸ். அதாவது 1 இயர் வந்து
இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, பெய்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சீட்ஸை குறைஞ்சிட்டு இருக்காங்க, இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்ரோகெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இது நிறையா வந்து மாணவர்களுக்கு பிடிக்கும்னு நினச்சாங்க. பட் வந்து நிறைய மாணவர்கள் அதை எடுக்கிறது இல்லை. ஏன் தேங்குறாங்கன்னு தெரியல. உண்மையிலே அது ஒரு நல்ல கோர்ஸ். இன்னும் நிறைய ட்ரெடிஷ்னல் பிரான்ச்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சிவில், மெக்கானிக்கல், அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேங்க் அண்ட் காலேஜ் ப்ரெடிக்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது vetree-connect.org. இதில் போனீங்கனாலே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண், உங்கள் கம்யூனிட்டியை வச்சு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க ஃப்ரீ தான். நம்ம வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். சரியா? கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் 100 அப்ளிகேஷனாக 100 சாய்ஸஸ் தான் போடுங்க. இதில் வந்து 20 to 25 சாய்ஸஸ் வந்து சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல் இருக்கணும் டிஃப்ரெண்ட் காலேஜஸில். மினிமம் 20 சாய்ஸஸ் வந்து இசிஇ இல்லைனா நியூ ஏஜ் பிரான்ச்சஸ், அதாவது புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்களா, அடுத்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இது போடுங்க. அதுமாதிரி 30 to 40 சாய்ஸஸ் வந்து லோ காம்படிஷன் பிரான்ச்சஸையும் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதாவது கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? முக்கியமாக பைத்தான் மற்றும் பேசிக் கோடிங்ஸை கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அது இப்போ இல்லை, எப்போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண, கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோச்சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.